மாணவர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி ஒரு பேப்பர் கிராஃப்ட் ஒன்று பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். இதில் பென்சில், பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் க்ளூ, சிசர். பேப்பர்ஸ் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 12 பேப்பர்ஸ் வேணும். அதாவது நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் யூஸ் பண்ணுறேன். 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு கலர்ஸோ இல்லை மல்டி கலர்ஸ்லேயோ கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி போர்ட்ரேட் டைப்பில் வச்சு இதை ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அது மிடில் லைன் ஒரு மார்க்கர் மாதிரி தான். அது மிடில் லைன் ஒரு மார்க்கிங்காக. அதுக்கப்புறம் அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃபை ஒரு சைடு ஃபெதரை ஃபோல்ட் பண்ணிவிட்ட பிறகு அந்த மிடில் ஏரியாவில் பார்த்திங்கனாக்கா நம்ம கம் அப்ளை பண்ணணும். மிடில்னாக்கா அந்த பேப்பருக்கு நடுவில் கிடையாது, பேப்பரோட எட்ஜில், அந்த ஃபோல்டு பண்ண எட்ஜில் கரெக்டாக அதே மாதிரி இன்னொரு ஃபெதரோட அந்த ஹெட்ஜ்லேயும் சேர்த்து அதை ஒட்டணும். அது நல்லா ஸ்டிக் பண்ணிவிடுங்க. நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு அதாவது கம் லைட்டாக தான் அப்ளை பண்ணணும். ரொம்ப அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பேப்பரை விட்டு வெளியே வந்துடும். அதோட பேக் சைட்லேயும் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேப்பர்ஸை கொஞ்சம் அதை மற்ற இடத்துலலாம் போகாத மாதிரி நீங்கள் கம் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி அப்ளை பண்ணிட்ட பிறகு உள்ளுக்குள்ளே ஸ்டிக் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். இந்த மாதிரி அது ஓப்பனிங்கில் இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அது உள்ளுக்குள்ளெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் உள்ளுக்குள்ளே விட்டு அந்த இடத்துல ஸ்டிக் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். ரெண்டாவது இது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி 2 பக்கமும் ப்ரெஷர் பண்ணிட்டீங்கனாக்கா அது உங்களுக்கு ஒரு மார்க்கிங் கொடுக்கும். இது ஒரு பக்கம் 2 லீஃபாக இருக்கும், ஒரு பக்கம் ஃபுல் அட்டாச்சாக இருக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். அதை அப்புறம் நம்மளோட ஆல்ரெடி நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். இதை எந்த சைடில் பண்ணணும் அப்படின்னா, ஒன் சைடு ட்ராயிங் ஒரு ஃபோல்டாக இருக்கும், இன்னொரு பக்கம் 2 ஓப்பனாக இருக்கும். அந்த ஓப்பனாக இருக்கிற சைடில் தான் நம்ம கட் பண்ணணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ராயிங் க்ரியேட் பண்ணுறேன். இந்த கட்டிங் பார்த்திங்கன்னா மிரர் இமேஜிங் கட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு பக்கம் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணும்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா அது 2 பக்கமும் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு டிசைன் கொடுக்கும். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நிறைய பேர் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இதை கட் பண்ணணும். இதை ஒன்ஸ் நான் இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக வரும். இதில் பிங்க் கலரில் நான் 2 கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதனால் பிங்க் கலர் பார்த்திங்கன்னா 12 பேப்பர்ஸும், ஒயிட் கலர் 12 பேப்பர்ஸும் யூஸ் பண்ணுறேன். இப்போ சிசர்ஸ் இந்த எங்கே நான் லைன்ஸ் போட்டிருக்கனோ அதை மட்டுமே ஓப்பன் பண்ணி இப்போ நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஃபோல்டிங் ஏரியாவில் தான் கட் பண்ணணும். இன்னொரு ஒரே ஒரு ஃபோல்டு இருக்கிற இடத்துல கட் பண்ணக்கூடாது. பொறுமையாக கட் பண்ணிட்டு வாங்க. இந்த லைன்ஸ் மிஸ் ஆகாமல் கட் பண்ணுங்கள். ரெண்டாவது லைன்ஸை விட்டு ஓவர் கட்டிங்கும் பண்ணிடக்கூடாது. பொறுமையாக கட் பண்ணுங்கள். மிஸ்டேக் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. சிசர்ஸ் நல்ல சிசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சேஃப்டி சிசர்ஸ்லாம் கூட உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அந்த மாதிரி சிசர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். சப்போஸ் இந்த சிசரிங் பார்ட் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு 2 பக்கமும் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இதே மாதிரி திருப்பியும் ஒரு தடவை அதை மிடில் ஏரியாவில் ஓப்பன் பண்ணி எங்கேயாச்சும் ஸ்டிக் ஆகிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்துட்டு டிசைன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒன் பை ஒன்னா நான் கலர்ஸ் வச்சுருக்கேன். ஒரே மாதிரி கலர்ஸ் வைக்காம, ஒரு கலர் பிங்க்கும், ஒரு கலர் ஒயிட்டுன்ற வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரி நம்ம வந்துட்டு நான் மிடில்ல வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு, அடுத்தடுத்த கலரை வந்து மேலே மேலே வச்சு நான் ஸ்டிக் பண்ணுறேன். இதை வந்து அலைன் பண்ணும்போது கரெக்டாக அலைன் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டிங்கன்னா கூட அதுக்கப்புறம் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். இந்தமாரி ஜிக்ஸாக்காக நீங்கள் கம் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஃபிங்கர் மூலிமா அதை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய இடத்துல வந்துட்டு கம் அப்ளை ஆகும். இந்த மாதிரி பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். அவசரப்படக்கூடாது. அவசரப்படாமல் கம் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ரொம்பலாம் நிறைய திக்காக அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து பேப்பரை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் நாலேஜ் ரொம்ப முக்கியம் இந்த கிராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து ரொம்பவே ஸ்டிக்கிலாம் ஆகாது. அது ட்ரை ஆகுறதுக்கும் லேட் ஆகிடும். அதனால் நீங்கள் உடனே யூஸ் பண்ணணும்னா ஒரு மீடியமான ஒரு லெவலில் தான் நீங்கள் வந்து கம் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி அலைன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24 பேப்பர்ஸ் இதில் இருக்குது. சரிங்களா? 24 பேப்பர்ஸை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இதை வந்து எப்படி வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது, ஃபைனலாக அது எந்த மாதிரி வருது அப்படின்றத பாருங்கள். இதை ஒன்ஸ் வந்துட்டு இதை ஸ்டிக் பண்ணிட்ட பிறகு ஒவ்வொரு கேப்லேயுமே வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு ஏதாவது ஸ்டிக் பண்ணிடும்போது மிஸ்டேக் ஆகலாம். அதனால் இப்போ நான் ஓப்பன் பண்ணுற இடத்துல வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். வேறு எங்கேயாவது ஸ்டிக் ஆயிருக்கா, தப்பாக ஸ்டிக் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பஞ்சிங் மிஷின். இது வந்து ஒரே ஒரு ஹோல்ஸ் போடுற மாதிரியான பஞ்சிங் மிஷின் என்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்துட்டு இதை பஞ்சிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மிஷின் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு பென்சில்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹோல்ஸ் போடுற மாதிரி மிஷின் இருக்குதுன்னா அந்த மாதிரி மிஷினில் ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் அது கேட்டீங்க. ஹோல்ஸ் போடும்போது மொத்தமாக ஹோல்ஸ் போட முடியாது. ஏன்னா பேப்பர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கொஞ்சம் பேப்பர் ஹோல்ஸ் பண்ணுற பிறகு அதே ஹோல்ஸ் வழியாக ஒரு பென்சில் வச்சு நீங்கள் இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி நீங்கள் பென்சில் வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது எந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரே இடத்துல அப்போ நீங்கள் உங்களால் வந்துட்டு ஹோல்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இதை பொறுத்தவரைக்கும் கிராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் நாலேஜ் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதை வந்து டீட்டெயிலிங்காக எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால் வந்துட்டு சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு வந்துட்டு மிஸ்டேக் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும்னா நமக்கு வந்து மெட்டீரியல்ஸ் நிறைய வேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? நம்ம மிஸ்டேக் பண்ணாமல் பண்ணுறதுக்கு தெளிவாக நம்ம வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் வந்துட்டு உங்களால் வேஸ்டேஜ் ஆகாமல் ஒர்க் அவுட் பண்ண முடியும். கிராஃப்ட் பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் வேஸ்டேஜ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் எப்படி வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இந்த ஹோல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் அது நல்லா வரும். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு மாறி மாறி ஹோல்ஸ் மாறி மாறி வந்துருச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ரோப்பை உள்ளுக்குள்ளே நுழைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சின்ன ஒரு ரோப் இருந்தால் போதும். நீங்கள் ரொம்ப பெரிய ரோப்லாம் வேண்டாம். நான் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அதை டேக் பண்ணால் போதும். கொஞ்சம் மட்டும் லூஸாக வச்சு டேக் பண்ணணும். ஏன்னா இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது அது வந்துட்டு நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ரோல் ஆகணும். அதுக்காக தான். இது உங்களுக்கு எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேன்.
கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஏதாவது ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். ஊசி மாதிரி ஏதாவது பெரிய ஊசி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் அதை விட இது ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஹோல்ஸ் போடும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கணும். ஹோல்ஸ் போடும்போது நீங்கள் இந்த பேப்பர் கிழியாத மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப பொறுமையாக ஹோல்ஸ் போடணும். நீங்கள் பஞ்சாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு இந்த பேப்பர் வந்துட்டு கட் ஆகிடுச்சுனாக்கா உங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கஷ்டமாயிடும். இது எதுவுமே உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 பேப்பர் 3 பேப்பராக கூட நீங்கள் எடுத்து அந்த ஹோல்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த மாதிரி நான் டேக் பண்ணுறேன். டேக் பண்ணிவிட்டு எவ்வளோ லூஸாக இருக்கணும் அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். ரொம்ப போட்டு இறுக்கி கட்டிட்டிங்கன்னா அது ஓப்பன் ஆகாது உங்களுக்கு. ஆக்சுவலாக நம்மளோட விஷயம் இதுதான். இப்படிதான் நம்ம ஓப்பன் பண்ணி அதை ஃபுல் ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டார் ஃபீல் கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஆக்சுவல் கிராஃப்ட். இது முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி வந்து நம்ம வந்துட்டு ஹேங் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் மெயினாக. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு லீஃப் மட்டும் இதுக்கு அட்டாச் ஆகிருக்கும் இல்லையா, ரெட் அண்ட் பிங்க்கில் அட்டாச் ஆகிருக்கும், ஸோ ஒயிட் அண்ட் பிங்க்கில் அட்டாச் ஆகிருக்கும் இல்லையா. அங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பக்கத்தில் வந்து 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம நார்மலாக ஒரு ரோப்பில் வச்சு கட்டும் போது அந்த பேப்பரோட ஸ்ட்ரென்த் வந்து வீக் ஆகிடும். அதுக்கு பதிலாக அந்த பேப்பருக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 2 பக்கமும் வந்து உங்களுக்கு டேப் வந்து நான் ஒட்டிடுறேன். சரிங்களா? செலோ டேப் வச்சு ஒட்டிட்டு 2 பக்கமும் ஒரு லேயர் மட்டும் இல்லாமல் ஒரு 2, 3 லேயர் ஒட்டியிருக்கேன் அதில். ஒட்டிட்டு இந்த மாதிரி ரோப் அதை ஒரு சின்னதாக ஹோல்ஸ் பண்ணிவிட்டு இதை ரோப் வச்சு நம்ம வந்து லூஸ் பண்ணி நம்ம டேக் பண்ணிக்கணும். டேக் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து அதை ஹேங் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸில் உங்களுக்கு அது லூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி லூஸாக நீங்கள் வந்து இதை ரோப் நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஃபினிஷிங் கொடுக்கலாம். எங்கே நம்ம அழகாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு ஹேங் பண்ணலாம். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி நீங்கள் காட்டணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கலர்ஸில் வந்து நீங்கள் காட்ட முடியும். உங்களோட கலர்ஸ் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுக்கலாமா, இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலரில் கூட நீங்கள் பண்ணலாம். இதை நீங்கள் சின்னதாகவும் பண்ணலாம், பெருசாகவும் பண்ணலாம். சின்னதாக பண்ணணும்னா சின்ன பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட். இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.